Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழ்நாடு முழுவதும் வெப்பச்சலனம் அதிகரித்த காரணத்தினால் பல்வேறு ஊர்களிலிருந்து நகரங்களுக்கு மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த வெப்பத்தினால் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதியில் மக்கள் அதிகம் வந்து செல்கின்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் தண்ணீர் பந்தல் அமைத்து தாகத்தோடு வருகின்ற மக்களுக்கு நீர்மோர் குடிநீர் வழங்கி தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் தண்ணீர் பந்தலை அமைத்து இன்னைக்கு குடிநீர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசு மிக்ஜாம் புயலுக்கான நிவாரண நிதி 250 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. கேட்கப்பட்ட தொகையை விட ரொம்ப குறைந்த அதாவது இதற்கு மிந்தி பல புயல் வந்தது. எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேலே மத்திய அரசுக்கு புள்ளி வரத்தோடு அனுப்பப்படும். அதில் அவள் குறைத்துத்தான் கொடுப்பார். எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது. காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை. எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை. 2 வகை இருக்கின்றது. ஒன்று தற்காலிக நிவாரணம், இன்னொன்று நிரந்தர நிவாரணம். 2 அடிப்படையில் தான் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நிவாரணம் கேட்கிறது. தற்காலிக நிவாரணத்துக்கு பொறுத்தவரைக்கும் STRF இருக்குது. அதை எடுத்து மாநில அரசு நிவாரண தொகை வழங்கலாம். என்னென்ன நிவாரணத்துக்கு வேணுமோ அந்த செலவழிக்கலாம். இன்றைக்கு நிரந்தர நிவாரணம் இருக்குது. பாலம் உடைஞ்சு போயிட்டா கட்டுறது, இப்படி இது NTRF. அதுல இது வந்தா அதுக்கு தொகை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. NTRFல அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த NTRFல எவ்வளவு தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பார்கள். இது இந்திய அளவில் பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை. அது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மத்தியில கேட்ட நிதி கிடைக்கும். தமிழகம் பூரா மிக்ஜாம் புயல் பாதிப்புக்கு அப்புறம் நீங்க சுற்றுப்பயணம் செஞ்சு பாத்தீங்க. இப்ப மத்திய அரசு வழங்கி இருக்கிற நிதி இதுக்கு சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நிதி சரியா இருக்குமா இல்லையாங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும். எங்களுக்கு என்ன எந்த புள்ளி வரை எங்கிட்டு இருக்குது, அரசாங்கத்துக்கு தான் எவ்வளவு நிவாரணம் வேண்டும் என்று, நிவாரண பணிகளுக்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு தொகை வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது, இன்றைக்கு வேளாண்மை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, சாலைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு நிவாரண தொகையை மத்திய அரசுக்கு கேட்பாங்க. அந்த புள்ளி வரும் அவர்கிட்ட தான் இருக்குது, எங்ககிட்ட கிடையாது. கர்நாடகாவில் வந்து வறட்சிக்காக 3400 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதை காட்டிலும் ரொம்ப குறைவான நிதி தான் இங்க. வறட்சிங்கிறது வேற, புயல்ங்கிறது வேற. எதுக்கு STRF ஏற்கனவே இருக்குது, மாநில பேரிடர் நிவாரண நிதி, அதுல ஏற்கனவே பணம் இருக்குது. அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம். அது பத்தலினா செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம். கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு இருந்தா மத்திய அரசு தரும். இதுதான் வாடிக்கை தந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்ப எங்க போய் கொடுக்க போறாங்க மத்திய அரசாங்கம்? அப்பவே அவள் வாதாடி பெற முடியலையே. இது எத்தனை புயல் இருந்திருக்கு, தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்க பார்த்தோம். அப்ப நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போ சேதம் அதிகம். இப்ப சேதம் பெரிய குறைவு. மழை ஒண்ணுதான் பெஞ்சிருக்குது. புயலால எங்கேயுமே மக்கள் பாதிக்கல. வேற எது எல்லாம் மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மை மற்றெல்லாம் பாதிக்கல. வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்கு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல்.
அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை. இது காலங்காலமாக இருப்பது, இப்போ மட்டுமல்ல. இன்றைக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது, நிவாரணம் கேட்டாங்க அன்றைய திமுக அரசு, அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கல. நீங்க பல தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. இப்ப நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது சரியா இருந்ததுங்களா? அதாவது தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் பதில் சொல்ல முடியும். நீங்களும் அது விதிமுறைக்கு உட்பட்டு தான் கேள்வி கேட்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும். தேர்தல் சுமமான இந்த தேர்தல் ஒப்புகை சீட்டு சரிபார்க்க உச்சநீதிமன்றம் அந்த மனு ஒட்டுமொத்தமா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு முக்கியமான கருத்து அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பு. இதுல உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கும்போது இது எந்த வகையில் இது நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பிரச்சனை. நீதிமன்றத்தில் இன்னும் முழுமையாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அதுக்குள் செல்வது சரியல்ல, சரி கிடையாது. எப்படி நாம ஒரு கருத்து சொல்ல முடியுமா? நீதிமன்றத்தில் முழுமையான தீர்ப்பு கிடைக்கலையே, ஒத்தி வச்சிருக்காங்கல்ல. அது முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நீங்கிய பிறகுதான் இதற்கு பதில் சொல்ல முடியும். தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பா செயல்படுதா அப்படிங்கறது அதுதாங்க. இது எல்லாம் நீதிமன்றத்தில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு, அதுக்கு உட்பட்டு தான் நம்ம பேசணும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது இடையில போய் சொல்லுவது அது குந்தம் விளைவிக்கும். அதனால அது சரியாக இருக்காது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு இறுதியாக வந்த பிறகு நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கும். கடந்த மக்களவை தேர்தலில் வழக்கம் போல வாக்குப்பதிவு இருந்ததுங்களா? எங்கேயும் ஏதாவது உங்களுக்கு மனசு ஒப்பாத மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுதுங்களா? இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடை வெயில் வாட்டி வாய்ச்சது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடுமையான வெயில். இது வரைக்கும் இந்த அளவுக்கு வெயிலே அடிச்சது கிடையாது. இந்திய அளவில் பார்க்கும்போது 2 நாளைக்கு முந்தி 3வது இடம் சேலம் இருக்குது. வெப்பம் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது. அவை இன்றைக்கு வெப்பம் அதிகரித்தனால மக்கள் இயல்பாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் ஆட்சிக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்து மேலே இன்னொரு சர்ச்சை எழுந்திருக்கு. பிரதமர் மோடி சர்ச்சைக்குரிய வகையில பேசுறதுக்கு அவருக்கு கடிதம் அனுப்பாம அந்த கட்சிக்கு அனுப்பியிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது, இது வரையறைக்குள்ளதான் பேச முடியும். புரியுதுங்களா? இதையெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் நீங்கிய பிறகு முழுமையான பதில் கொடுக்கணும். இதெல்லாம் தேர்தலுடைய ஆணையத்துடைய சம்பந்தப்பட்டது. இதில் போய் நாம் இடைமறித்து பேசுவது சரியல்ல. இதுவும் இப்ப கோட் ஆஃப் கான்டக்ட் இது தொடர்ந்து இருக்கு. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.